அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த மாதம் முழுவதும் கட்டுக்கட்டாக பணம் சேர, வீண் விரயங்கள் அனைத்தும் நீங்கி பணம் வீட்டில் தங்க மிகவும் எளிமையான ஒரு பணவசிய தாந்திரிகத்தை பார்க்க போறோம். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக செய்யலாம். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு தமிழ் மற்றும் ஆங்கில மாதத்தின் முதல் தேதி அன்று அன்றைய கிழமை, நட்சத்திரம், திதியை பொறுத்து நாம் செய்ய வேண்டிய சில பணவசிய தாந்திரிகங்கள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் வாங்க வேண்டிய பொருட்கள்னு சில முக்கியமான பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஆற்றல் வாய்ந்த ஒரு பணவசிய தாந்திரிக முறை. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலன்களை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகம் இருக்கிறதுலேயே ரொம்பவுமே சிம்பிளான ஒரு மெத்தட். இந்த மெத்தடை செய்யறதுக்கு வெறும் 2 நிமிஷம் மட்டும் தாங்க ஆகும். இன்றைய ஒரு நாள் மட்டும் இந்த தாந்திரிகத்தை செய்தாலே போதும். இந்த மாதம் முழுவதும் அது நல்ல பணவரவை ஏற்படுத்தும். நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் நீங்க பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், பணவரவு ஓரளவிற்கு இருந்தாலும் கூட எதிர்பாராத வீண் செலவுகள், அனாவசிய தொடர் மருத்துவ செலவுகள்னு ஏதாவது ஒரு செலவு வந்துகிட்டே இருக்கு, பணத்தை சேமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகுதுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அப்படிப்பட்டவங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த சிம்பிளான மெத்தடை நீங்க செஞ்சு பாருங்க. பணவரவிலும் அசுர வளர்ச்சி ஏற்படும், பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் உருவாகும். இந்த சக்தி மிக்க தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இந்த தாந்திரிகம் செய்ய போறவங்க நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. இந்த மெத்தடுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ இல்லை. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். அதே போல பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும், தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்னு கிடையாதுங்க. தொடர்ந்து இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அடுத்ததாக டைமிங்ஸ் பார்த்தோம்னா, இன்றைய தினம் அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த வீடியோவை நீங்க பார்க்கிற இந்த நேரத்திலிருந்து இன்றைய தினம் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எந்த நேரத்தையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தாந்திரிக முறையில ஒரு சின்ன லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடும் நம்ம சேர்த்திருக்கோம். சோ இன்ஸ்டன்ட்டா, இமீடியட்டா உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். சக்தி வாய்ந்த ரேக்கி குறியீட்டை நம்ம வரைஞ்சிருக்கோம். இந்த ரேக்கி பற்றி உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ரேக்கில பார்த்தோம்னா நிறைய குறியீடுகள், அதாவது சிம்பிள்ஸ் இருக்கும். இதை நாம் வரைந்து வைக்கும் போது அதனுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா இந்த ரேக்கி குறியீடுகள் இருக்கும். இப்ப நம்ம பார்க்க போறது அபாரமான பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய குறியீடு. அடுத்ததாக சக்தி வாய்ந்த 3 ஏஞ்சல் நம்பர்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் பற்றி நம்ம சேனல்ல ஆல்ரெடி நிறைய பதிவுகளை பார்த்திருக்கோம். பொதுவாகவே ஒவ்வொரு எண்களுக்கும் தனித்துவமான ஆற்றல்களும் சக்திகளும் இருக்குங்க. அதிலும் இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்ல பார்த்தோம்னா சில சக்தி வாய்ந்த எண்களின் கூட்டமைப்பு, காம்பினேஷன் ஆஃப் சில நம்பர்ஸ் இருக்கும். டபுள் டிஜிட்ல இருந்து 20 டிஜிட்ஸ் வரைக்கும் இந்த ஏஞ்சல் நம்பருடைய சீரிஸ் இருக்கும். இப்ப நம்ம பார்க்க போறது ட்ரிபிள் டிஜிட் கொண்ட ஏஞ்சல் நம்பர்ஸ். 3 வகையான ஏஞ்சல் நம்பர்ஸ் நம்ம பயன்படுத்தி இருக்கோம். இந்த 3 எண்களுமே பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடியவை. பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இன்றைய ஒரு நாள் இந்த தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு பாருங்க. இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே உங்களுக்கு நிறைவான மாதமாக இருக்கும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. ஒயிட் கலர் அன்ரூல்டு பேப்பர் தாங்க நம்ம எடுக்கணும். கோடு போட்ட ரூல்டு பேப்பரை நம்ம எடுக்க கூடாதுங்க. அடுத்ததாக அதில் எழுதுவதற்கு கிரீன் கலர், ரெட் கலர் அல்லது ப்ளூ கலர் பென்னை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கிரீன், ரெட் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் கலர் மட்டும் யூஸ் பண்ண கூடாதுங்க. கருப்பு நிறத்தில் மட்டும் நம்ம எழுதக்கூடாதுங்க. முதலாவதாக அந்த பேப்பர்ல ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கணும். 520741 808.
5207418008. இந்த 3 எண்களும் அதிரடியான பணவரவை ஏற்படுத்தக்கூடியது, வீண் விரயங்களையும் கட்டுப்படுத்தக்கூடியது. இந்த ஏஞ்சல் நம்பர்ஸை ஃபர்ஸ்ட் நீங்க எழுதிட்டு அதற்கு பிறகு இந்த நம்பர்ஸ்க்கு வலது மற்றும் இடது பக்கத்துல ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இந்த ரேக்கி குறியீட்டை நம்ம வரையணும். இப்ப நம்ம டிஸ்பிளேல பார்ப்பதை போல நீங்க கரெக்டா வரைஞ்சுக்கோங்க. அடுத்ததாக தாந்திரீக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது 27 எண்ணிக்கையில பச்சரிசி. பச்சரிசிக்கு அதீதமான தாந்திரீக குணங்கள் உண்டு. அதிலும் இன்றைய தினம் ஏப்ரல் 1ஆம் தேதியும் திங்கட்கிழமையும் சேர்ந்து வருவதனால அரிசியை நம்ம பயன்படுத்தி செய்யக்கூடிய தாந்திரீகங்களுக்கு பல மடங்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும். திங்கட்கிழமைனாலே அது சந்திர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள். சந்திர பகவானுக்கு உரிய தானியம் தாங்க இந்த பச்சரிசி. பச்சரிசியே கிடைக்காத ஒரு ஊர்ல நீங்க இருக்கீங்கன்னா புழுங்கல் அரிசியை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது சாப்பாட்டிற்காக நீங்க பயன்படுத்தக்கூடிய எந்த வகை அரிசியை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். எண்ணிக்கை மிக மிக முக்கியம். 27 எண்ணிக்கையில தாங்க அரிசியை நம்ம எடுக்கணும். 27 நட்சத்திரங்களை குறிக்கக்கூடியது. சந்திர பகவான் ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரத்துடன் பயணம் செய்வார். அதன் அடிப்படையில் மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்கு. 27 எண்ணிக்கையில அரிசியை நம்ம எடுத்துக்கணும். இப்ப நம்ம எழுதி வச்சிருக்க இந்த ஒயிட் கலர் பேப்பர்ல இந்த அரிசியை நம்ம போட்டுக்கணும். திரும்பவும் சொல்றேங்க, இது முக்கியமான விஷயம். அதாவது அரிசியின் எண்ணிக்கையில கொஞ்சம் கவனமாக நம்ம இருக்கணும். அதிகமாகவும் எடுக்க வேண்டாம், குறைவாகவும் இருக்க கூடாதுங்க. கரெக்டா 27 எண்ணிக்கையில அரிசியை நம்ம எடுத்துக்கணும். இப்ப நம்ம எழுதி வச்சிருக்கும் அந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்க்கு மேல இந்த அரிசியை போட்டுட்டு அந்த பேப்பரை மடிச்சு ஒரு ரப்பர் பேண்ட் அல்லது த்ரெட் வச்சு நீங்க கட்டிடுங்க. கிரீன் கலர், ரெட் கலர் அல்லது எல்லோ கலர் ரப்பர் பேண்ட் நீங்க பயன்படுத்தலாம், அல்லது அதே கலர்ல நூல் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள இருக்கக்கூடிய அந்த அரிசி வெளியே வராதபடி கொஞ்சம் இறுக்கமா நீங்க கட்டிக்கோங்க. ரொம்பவும் டைட் பண்ணிடாதீங்க, பேப்பர் கிழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா அந்த பேப்பரை நீங்க மடிச்சு ரப்பர் பேண்ட் அல்லது நூல் போட்டு கட்டிடுங்க. இப்ப நம்ம மடிச்சு வச்சிருக்க இந்த பேப்பரை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர் அல்லது கல்லா பெட்டியில் போட்டு வைங்க. மேலும் பணம் வைக்கக்கூடிய மணி பர்ஸ், வேலட் அல்லது ஹேண்ட்பேக்லையும் நம்ம போடலாம். இன்கேஸ் நீங்க கடை வச்சிருக்கீங்க, வியாபாரம் செய்யறவங்களாக இருந்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கல்லா பெட்டியிலும் இதே போல நீங்க செஞ்சு வைக்கலாம். வீட்டிலும் நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல செய்யலாம். ஒரு உதாரணத்திற்கு நான் சொல்றேங்க, இப்ப வீட்டுல நீங்க ஒரு 4 பேர் இருக்கீங்க. 4 பேரும் நீங்க மணி பர்ஸ் வச்சிருக்கீங்கன்னா தனித்தனியா இதே போல நீங்க செஞ்சு வைக்கலாம். இதை தவிர்த்து வீட்டுல நீங்க காமனா பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கரிலும் இதே போல செஞ்சு வைக்கலாம். ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி, அதாவது இந்த மாதத்தினுடைய கடைசி நாள் அன்னைக்கு மடிச்சு வச்சிருக்க அந்த பேப்பரை பிரிக்காமல் நீங்க கால்படாத இடமாக பார்த்து போட்டுருங்க. அல்லது வீட்டு பக்கத்துல ஏரிகள், குளங்கள், கிணறு, ஆறு, கடல் போன்ற நீர்நிலைகள் இருந்தால் அங்கேயும் நீங்க போடலாம். அல்லது செடிகள், புதர்கள் போன்ற பகுதியிலும் இந்த பேப்பரை நீங்க போடலாம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அதை பிரிக்க கூடாதுங்க. அப்படியே எடுத்துட்டு போய் நீங்க போட்டுருங்க. ஏப்ரல் 30ஆம் தேதி அன்று எந்த நேரத்தில் வேணாலும் இதை நீங்க போடலாம். இப்ப நம்ம பார்த்ததை போல கரெக்டா இந்த தாந்திரிகத்தை இன்றைய தினம் நீங்க செஞ்சு பாருங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.